அடிபுவாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கிய எனக்கு மீன்கார வீடங்கும் மீன் வாசம் இருக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா பாலாக்கு அரிசிய பாலாக்க வேணாம் தின்னு விட்டு போடியம்மா பாலாக்கு அரிசிய பாலாக்க வேணாம் தின்னு விட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா அரிசிய பாழாக்க வேணாம் திண்டு விட்டு போடியம்மா பாட்டெடுத்தேன் தாள விட்டேன் ஓடி வரலே பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரலே பாட்டெடுத்தேன் தாள விட்டேன் ஓடி வரலே பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரலே பொங்கல் உண்ண இங்கு வரலே மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன் கச்சப்பாடி பொங்கல் உண்ண இங்கு வரலே மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன் ஆத்தாடி மாரியம்மா ஆக்கி வச்ச வாடியம்மா பாலாக்கு அரிசிய பாலாக்க வேணாம் தின்னு விட்டு போடியம்மா பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு தங்கம் ஆன்மீக வழியில் சென்றா அன்பு ஆகிய கொள்கை என்றான் ஆன்மீக வழியில் சென்றா அன்பு ஆகிய கொள்கை என்றான் அவ தேசியமே உயிர் மூச்சா வாழ்ந்து சென்ற தெய்வத்தை பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழ் பாடு
மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை நன்றி நன்றி. ஹலோ ஹலோ தேவரையா புகழ் பாடியதுக்காக சித்தப்பா நீலமோகம் அவர்கள் நினைவாகவும் அக்கா பூபதி அம்மா நினைவாகவும் மருமகன் பாண்டி தேவர் அவர்கள் இந்த 3 நபர்களுக்கும் அத்தான் ராமதாசு ஜெயராசு சரவணகுமார் இவர்கள் 3 பேருக்கும் இந்த 500 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். எங்களை பாராட்டி அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு குடும்பத்தார்களுக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக இசைக்கலைஞர் சார்பாக நன்றி நன்றி. ஹலோ தேவரையா புகழ் பாடியதுக்காக மைத்துனர் திருக்கணன் ராமலட்சுமி திலீப்குமார் அவர்கள் சார்பாக அந்த 200 ரூபாய் அத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். என் அன்பளிப்பு பெருமை சேர்த்த என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது ஒரு செய்யாமங்கலம் குளத்தூர் தேவர் விரைவே சார்பாக நன்றி நன்றி நன்றி. கேட்டதும் கொடுப்பவினி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகினி கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகி கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா இதையும் நாயகி. எக்கோ மாதிரி போகுது. நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா உடனிலை தந்தருள்வார் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா உடனிலை தந்தருள்வார். தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை. ஓரிடனே கொடுப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடனே கொடுப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ வீடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ வீடு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகினே. நீ உள்ள கண்ணீரியே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள கண்ணீரியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி
கண்ணன் தெய்வத்தை பாடியதற்காக மருமகன் பாண்டித்தேவர் அவர்கள் இந்த 100 ரூபாயை அத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். கண்ணன் கிருஷ்ணன் பாடியதற்காக என் அன்பு பாண்டித்தேவர் அவர்கள் அன்பளிப்பு பெற அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி. வாழ்மா வாங்க. ஹலோ, கண்ணம் புகழை பாடியதற்காக செடி செலிவும் பொன்மதி அவர்கள் சார்பாக 100 ரூபாயும், அடுத்தபடியாக திருமூர்த்தி முத்துகிருஷ்ணன் ராதா அவர்கள் சார்பாக 100 ரூபாயும், அப்புறம் மகன் சேகர் அவர்கள் சார்பாக 100 ரூபாயும், திருமூர்த்தி மகன் திவ்யாளன் அவர்கள் சார்பாக 200 ரூபாய் கண்ணன் புகழ் பாடியதற்காக அத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். கண்ணன் புகழ் பாடியதற்காக அன்பளித்து பெருமைத்த என் அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி. மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்காலையிலும் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், பெருங்குடியா? ஆமா, பக்கத்துல தான் இருக்கு, நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், பசைக்குற்றம், பூதிக்காளிகள் குற்றம், எப்படிப்பட்ட குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைவிட்டு 1000மோ 5000மோ நாங்க தப்பு செஞ்சாலும் சரி, நாங்க தப்பு செய்யற ஆளுகள்லாம் முத கிடையாது, ஃபுல்லா அரிசத்திர பரம்பரையை சார்ந்தவர்கள். ஆமா, நம்மலாம் பொய்யே பேச மாட்டோம். சீச்சி, ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் சிறப்பு மிகு நாடகம். என்ன நாடகம்னு உங்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாம இருக்கும். சரி, பப்புன்னு வெளியே வந்துட்டா முதல் சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லியா? இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்? முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் நடைபெற்ற திருமணம், குகுனை மணந்த குறிச்சி மலர், கந்த பெருமானோட காதல் திருமணம். This is love story. Yes, this love story. இது ஒரு காதல் கதை. இந்த காதல் கதையை காண வருகிற அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றி. காதலிக்கிறது தப்பு கிடையாது. அங்க நடந்து வர அண்ணன் வரல ஆட்டின் இருக்கு,
பாத்திருக்கீங்களா? காதல் எங்கும் பறிவிட்டு கிடக்கிறது. இருக்கட்டும் இருக்கட்டும். காதலிக்கிற தப்பே கிடையாது. ஆனா நிறைய காவாலி பேருக்கு என்ன பண்றாங்க, பொண்டாட்டிய காதலிங்கடான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. செருப்டாடுறா அவன. இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு? அவன்தான் சிவ சிவா சரி, வலது பக்கம் ஒருத்தர் இருக்கேன், இடது பக்கம் ஒருத்தன். மசக்கி கணிப்பு இது அனைத்துமே ராமதாஸ் மாமா வழியில வந்தவங்க தான். இன்னொருத்தன் அங்கிட்டு போயிட்டான். ஏங்க வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கத்தே நாடகத்தை வச்சு நாடகம் பாக்குறது. சந்தோஷமா இருப்போமா? எங்க புதிய போச்சு. அதனால எது எப்படி இருந்தாலும் சரித்தே நம்ம வழி நம்ம எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நடக்கின்ற நாடகம் அழகான ஒரு காதல் திருமண நாடகம். என்னை பெத்த ஆத்தாக்களுக்கு கோடான கோடி நன்றி, வணக்கம். ஏன்னா அவங்களுக்கு சொல்றது தெரியுங்களா, நம் நாட்டின் கண்கள் ஆண்கள் கூட பக்கத்துல ஒண்ணுக்கு போயிட்டு திரும்பி வந்து உட்காந்துருவாங்க. ஆனா அந்த குரூப்பை மட்டும் நம்ம நம்பவே கூடாது. எப்ப பார்த்தாலுமே அந்த ஓரமா தான் உட்காந்துருப்பாங்க. ரெண்டு பேரா எதிர்த்து போனா யாருக்கு தெரியாது. அதனாலதான். ஆனா அப்படி யாரும் போயிடாதீங்க. விடிய விடிய நாடகத்தை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் சூப்பர் டான்ஸ். யார புடிச்சு அருமையான டான்ஸ். உக்காமக்கு இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் புதுக்கோட்டையில நம்பர் 1 லூசு முண்டை. நல்ல ரேஸ் மாட்டுலயே கடைசி 3வது ரேஸ் பூஞ்சிட்டு மாடு. இவ்வளவு நாளா நீங்க பெருமாட்டு வர்க்கத்தை பாத்திருப்பீங்க. இன்னைக்கு விக்கெட்டிட்டு ஓடும். இன்னைக்கு வந்திருக்குது பூஞ்சிட்டு மாடு. பூஞ்சிட்டு மாதிரி தொத்த மாடு மாதிரி தம்பி குத்துறாளு தாரு குச்ச சரியா குத்துற தொத்த மாடு எத்தா ஓடும்பா. அட எலும்பு தோலுமா இருக்கிற மாடு தானே ரேஸ்ல போட்டுருவான். பொத்தா பாத்துக்கிட்டு அண்ணா ஒன்ன மாதிரி மாடா மேய்ச்சிட்டு இருந்துச்சு. அப்படி இல்ல சித்தப்பா. சரி இருக்கட்டும். ஏன்னா இந்த நாடகம் நல்ல நாடகம். ஏன்னா நாடகத்துக்கான வருது. ஏன்னா உண்மைக்குமே வேணு வந்து நிக்கிறப்ப எப்படி சாமி முட்டாங்க பாத்திருக்கீங்களா? அழகா முளைப்பாரி ஒட்டி நல்லா தானான கொட்டி மச்சான் வாச்சார் வேற எப்படி. ஆமா அருமை. ஏன்னா அது பாடிக்கிட்டே வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். மூச்சரைக்க பாடிக்கிட்டே இங்க தமிழ் வாசிக்கிறது. குதிச்சு குதிச்சு வராலே பாடி முடிச்சாங்க. அதே மாதிரி தான் வாச்சாரு. உண்மைக்கு ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு ஊர்ல திருவிழா வச்சு சந்தோஷமா அனைவரும் பாக்குறீங்க பாத்தீங்களா? அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு திருவிழா இருந்த சாமி ஆடுறத கண்டாலே ஒரு பயமாவே இருக்கு மாமா. ஏன் சாமி ஆடுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? யாரு என்ன பயம்? சாமி ஆடுறது லேசு போட்ட காரியம் கிடையாது. சாமி ஆடுறது சில கணக்கா ஆடணும். அருள் பாதி மருள் பாதின்னு சொல்லுவாங்க. ஆமா சும்மா இல்லங்க. எப்படி விஷயம் இருக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது. இப்ப நாடகமே நம்ம வள்ளி திருமண நாடகம். இதே நாடகம் நீங்க மகமாய் நாடகம் போட்டிருந்தீங்க, நான் சுத்தமா வந்திருக்கவே மாட்டேன். எதுக்கு அந்த மகமாய் நாடகத்தெல்லாம் பப்புனுக்காரனை தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துவாங்க. எனக்கு அந்த சீன் தான் ரொம்ப பிடிக்கும். இதுல பப்புனுக்காரன் ரொம்ப பாவம் செஞ்சவன் தெரியுங்களா? என்ன அப்படி அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல அந்த நாடகத்தை ஆடாம திருப்பிக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப பிரச்சனை மாமா. சொல்லு. இதுல என்ன பண்றது? உங்க எல்லா பேருக்குமே தெரியும். இந்த மகமாய் நாடகத்துல கரகத்தை தூக்கி பிடிச்சா அது சின்ன கருப்பு பின்ன கருப்பு 3 மணிக்கு சாமியாருக்கு வருவாங்க. இதேதான் கூத்து நடந்துச்சு. அன்னைக்கு நான் போன ஊர்ல அந்த நாசம் பொத்து போறாளு சின்ன கருப்பு வேஷம் போடுற என்ன பண்ணிட்டியா, முண்டை கொஞ்சம் தண்ணிய போட்டு படுத்துட்டியா. கொஞ்சம் போதைய போட்டு ஆளு கவுந்துருச்சு வண்டி. அந்த ஊர் பிரசிடண்ட் மேடைக்கு வந்தாப்புல, ஆமா என்னடா ரொம்ப அப்படிதான் இருக்குது, என்னடா ரொம்ப நேரமா பெரிய கருப்பு ஆடிக்கிறிக்கா, எங்கடா சின்ன கருப்பு ஆளக்கான அம்முன்னு கேட்க, கருப்பா அந்த சின்ன கருப்பு தான் முண்டை தண்ணியை போட்டு படுத்துட்டானு. இது வேறையா? அப்ப அந்த ஏசன்ட் ஓடியாந்தாரு. தம்பி பப்புனுக்கார தம்பி, உனக்கத்தே பப்புண்டு அனுச்சு முடிஞ்சு வச்சுன்னா அடுத்து ஒரு சீனும் கிடையாது இல்ல. ஆமா எப்படினாலும் அந்த வேஷத்தை நீ ஓட்டு ஆடி மானத்தை காப்பாத்துற, இல்லாட்டி ஊர்ல பிரசிடண்ட் கையை வெட்டுவாப்பா சொல்ல. சரி ஆவத்துக்கு பாவம் இல்லைன்னு நானும் சின்ன கருப்பு வேஷம் போடுறேன். ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு பாக்குறேன். இந்த தண்டி இருக்கா மனுஷன், ஒரு தொட்டை ஒண்ணு இந்த தண்டி நல்லா இருக்கு. ஏன் 2 காலையும் உள்ள உடனே புதண்டு உள்ள போகுது. எது போச்சு? காலுதான் போச்சு. அண்ணே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நல்லா ஆட முடியாதுன்னு உனக்காண்டி நான் வேணா ஒண்ணு பண்றேன். 2 காலையும் 2 சேலையை கொண்டு வா, துணியை சுத்திக்கிட்டு பெரிய ஆளா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். நானும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ட்ரெஸ்ஸை போட்டு போய் மேடல ஆடுறேன். சின்ன கருப்பு வந்துட்டா. அப்பத்த ஏசண்ட் ஒரு குண்ட தூக்கி தள்ள ஓடுறியா. எப்படி தம்பி என்னன்னு இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுறாள்தான் சேவலை கடிச்சு துப்பணுமா? அதானப்பா உலக வழக்கம். ஐயா இது வரைக்கும் நான் குஞ்ச கூட கடிச்சது கிடையாது. ஏன் குஞ்ச கடிக்கல? ஓன் குஞ்ச கடிக்கல. ஏன் குஞ்ச கடிக்கல? சேவலை கடிச்சு பழக்கம் கிடையாது. வேற வழி இல்ல. ஊருக்காண்டி நான் அருவா மேல ஏறி நின்று சாமி ஆடுற மாதிரி ஆடுறேன். சரி நீ சேவலை கொண்டு வாயில வச்சிரு, நான் கடிச்சு துப்பிடுறேன். ஒக்காமக்க ஊர்ல காசை வாங்கிடலாம். நீ வந்து சைவமாச்சேடா. வேற வழி இல்ல. மாசி 3 மாதிரி ஆச்சு. நானும் அருவா மேல ஏறி நின்றுக்கிட்டு வந்துட்டு குஞ்சா குடுங்கடான்னு இருக்கேன். எனக்கு அங்கத்தையும்
கிரகத்தை பாரு. ஏன் குஞ்ச கொண்டுகிட்டு வர்ற முண்டை நிறைய போதுல வர்றான். வந்தவன் அலப்பி வந்தவன் லவக்குன்னு வாயில வச்சால. எதை வச்சேன்? கடிச்ச ஒட்டனே உக்காமக்க திருகி பிச்சு எரிச்சு உக்கிரமாயிட்டு. சாமி அவ்வளவு ஆடுதுன்னு உக்கிரமாயி வாயை தொடக்கிறேன், வாயெல்லாம் பச்சை பச்சையா ஒட்டி இருக்குது. ஏன்டா? ரத்தம் எந்த காலத்துலயும் சேப்பாத்தாண்டா இருக்கு, விளங்காதவளை. ரத்தம் சகப்பாத்தா இருக்கு லூசு முண்டை. கொடுத்தவன் கழுத்தை போட்டு கொடுக்காம கோழி குண்டிய பக்கம் திருப்பி கொடுத்துருந்துருக்காங்க. ஐயா ஆர்வத்துல கோழி குண்டிய கடிச்சு வாயெல்லாம் கோழி பியா ஒட்டி. இங்க மோந்து கூட பாருங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். திடீர்னு அந்த ஊர்ல ஒரு வழக்கத்துக்கு மாறா சேவலுக்கு பொதுவே கெடா குட்டிய முன்னால காமிச்சு கொடுத்திருந்தா என்ன கிடைச்சிருப்ப? என் தொண்டையை கிளிக்கிறதுக்கா உன் நோனி அந்திர பாத்துக்க. பாத்தீங்களா திட்டத்தை எங்க ஒரு சித்தப்பு உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. ஒரு விஷயம் நல்லா உத்து கவனிக்கணும். எதை ஊத்தணும்? எதை ஊத்தணும்லப்பா? வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையுமே சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான்னு என்ன அர்த்தம்? பூசாரி ஆயிட்டியான்னு அர்த்தம். அப்படி மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நான் விளையாட்டு சொல்லக்கூடாது. நான் உண்மைக்குமே கல்யாணம் முடிச்சு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த ஊர்ல இருந்து கிடையாது, கிளவனேரி கிடையாது, யாருக்குமே அப்படி கல்யாணம் உலகத்துல நடந்திருக்காது. என் கல்யாணம் அப்படி நடந்துச்சு. அப்படி கல்யாணம் உங்களுக்கு தெரியாது. அப்பெல்லாம் நீங்க உண்மைக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனா அப்படி கல்யாணம் எங்க அப்பன் பார்த்த வேலை அப்படிப்பட்ட வேலை மாமா. எல்லாரும் சொல்றேன், ஒரு நிமிஷம் தயவு செய்து கேளுங்க. சொல்லு. நான் நாடகத்துக்கு நுழையிறப்ப எனக்கு வயசு ஒரு 18 இருக்கு. 18 வயசுல வந்துட்டு நாடக கலை உலகத்துக்குள்ள ஒரு 21 வயசு ஆச்சு. எங்க அப்பா என்னையவே ஒரு மாசமா வெறிக்க பாத்துக்கிட்டே இருந்தாப்புல. என்ன ஒரு மாதிரி இருக்கானே என்ன? டேய் மகனே, என்னப்பா நானும் ஒரு மாசமா பாக்குறேன், உனக்கு ரெண்டுமே பெருசா வந்துருச்சுடா. எது ரெண்டா? பொசுக்கு கேட்காதப்பா, முகத்துல மீச. சரி, இந்த ரெண்டு முண்டிருச்சுனாலே உனக்கு ஒரு காலகட்டத்துல கால் கட்டு போடணும் பாண்டாரு. இது அவசரமா பேசுற ஒரு வாவரிசியை பாத்தியா? இங்க பாரு, கால் கட்டு நடக்கணுமா மச்சான்? கால் கட்டுனா கல்யாணம். சரி, அப்பே ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டானு சொல்லிவிட்டு நானும் கட்டிக்கிறப்பான்னு சொல்லி முடிச்சுட்டல. பொண்ணு யாருன்னு ஒரு ஆசை வரும்ல, பொண்ணு யாருப்பான்னு கேட்டேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னாப்புல, பொண்ணு வேற யாரும் இல்லடே, என் கூட பிறந்த தங்கச்சி மகதான், அதாவது எனக்கு அத்தை மக. அந்த பிள்ளை நானும் சின்ன பிள்ளை ஒன்னா விளையாண்டுலாம் தெரிஞ்சிருக்கேன். என்ன விளையாட்டு விளையாண்டீங்க? கிச்சு தாம்பலம். அந்த பிள்ளைனா உனக்கு பொண்ணுன்னு சொல்லி முடிச்சார்ல, நான் பொண்ணை வேணாமிட்டேன். ஏன்னா எங்க அத்தை மக யானை சிகப்பு. அந்த கலர் சித்தப்பா இருட்டுக்குள்ள போய் எங்க அத்தை மக நின்றானா இருட்டது அவ எதுனே தெரியாது, அப்படி இருக்கும் ஒரே கலரா. எப்பா ஆளுக்கு அருவாச்சிய போய் நான் செவத்த மாப்பிளைக்கு என்னைய போய் கட்டி வைக்கிறப்பா ஏப்பாண்டே. இப்ப பேரல்ல எல்லாம் போட்டு உட்காம ஆள் தகன்னு இருக்காடா. ஓட்டிங் கொடுத்துட்டாங்கடா. நீ போய் பொண்ணை பாரு, பொண்ணு பிடிக்கலன்னா சொல்லு, திரும்பி வந்துடான்னு சொல்ல. அப்பன் சொல்ல தட்டக்கூடாதுன்னு சித்தப்பா நானும் புல்லட் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு. இங்க அதே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்க அப்பா வீட்டுக்குள்ள கூட்டி போய் இத திறந்தாரு, பீரோல கதவை. இங்க வாடா, வழிச்செலவுக்கு காசாப்பா கொடுக்க போற. காசு மயிருண்டுகிட்டு நம்ம பரம்பரைக்குன்னு ஒரு பரம்பரை இருக்குடா. என்னப்பா, ஒரு பழைய லங்கோடு, இந்த பழைய காலத்து தாத்தாக்கெல்லாம் போடுவாங்கல்ல கோடு ஓட்ட பட்டா போட்டு இந்த நாடா கவர் வச்சு கட்டுறது. நாடா இப்ப என்ன இந்த கவர் எடுத்து, டேய் இந்த டவுசரை போட்டுக்கிட்டு போ, உங்க அப்புச்சி போட்டு, உங்க தாத்தன் போட்டு, உங்க அப்பன் போட்டு, இப்ப நீ போட போற. இத்தனை பேரும் போட்ட டவுசர்ரா, இத போட்டுக்கிட்ட தான் பொண்ணு அமையும்னு சொல்ல. டவுசரை விரிச்சு பாக்குறேன், அடியில இந்த ஓட்ட வேற இருக்குது. பரம்பரை போட்டிருக்காங்கல்ல. ஒருவேளை பாத்ரூம் போற பாதையா இருக்குமோ? நீ வேற அப்பன் சொல்ல தட்ட கூட நானும் டவுசரை மாட்டிக்கிட்டு அத மாட்டினா என்ன மாட்டல இல்ல இழுத்து இல்ல, அந்த கவர் வேற அந்து வச்சு நானும் அண்ணா குட்டிக்கு வரல சொறி வச்சுக்கிட்டு போறேன். புல்லட் எடுத்துட்டு கிணத்துக்கு குளிச்சுட்டு போயிருவோம். நானும் கிணத்தை பார்த்து ஓடி போய் தும்ப கட்டின்னு குதிக்க, இங்க அதே எனக்கு கிறக விளையாண்டுருச்சு. நான் குதிச்ச வேகத்துல இந்த டவுசர் கலந்துக்கிட்டு கிணத்துக்குள்ள போயிருச்சு. இத நான் கவனிக்கல. ஒருவேளை பொண்ணு அப்படித்தான் இருக்குமோ, ஒருவேளை அந்த பிள்ளைக்கு இது இப்படித்தான் இருக்குமோ, பொண்ணு பாக்குற ஆர்வத்திலேயே போயிட்டு டவுசர் இல்லாம பட்டு வட்டியை கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு இதை எங்க அப்பன் பார்த்துட்டேன். மயம் பொண்ணை பிடிக்கலண்டியா, இப்ப பட்டு வெட்டி பட்டு சட்டையை கட்டுக்கிட்டு பொண்ணை பார்க்க கிளம்பிட்டியா. இதை நம்ம தங்கச்சிக்கு போன் எடுத்துட்டு எங்க அத்தைக்கு எங்க அப்பன் போன் அடிக்கிறாப்புல. கிரிங் 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 கிரிங். ஹலோ தங்கச்சி,
இந்த மாதிரி உன் வீட்டுக்கு உன் மாப்பிள்ள உன் மகளை பார்க்க வர்றாமா? வர சொல்லுங்க. ஆளிவே கலரா இருக்கான். உன் மகள கருவாச்சு. எப்படி உன் மகளை பார்த்த உடனே இவன் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். நல்லா குளிப்பாட்டி மாப்பிள்ள வீட்டு வாசலுக்குள்ள வந்து நின்றது ஆராத்தி எடுத்து அவனை தடப்புடல வரவேற்று மாப்பிள்ள மயங்கிருவான்னு சொல்ல. என் மாமியாளுக்கு கிரகத்தை பாருங்க. எங்க அப்பன் போன அடிச்ச நேரம் என் மாமியா பாத்ரூமுக்குள்ள குளிக்க போன பொம்பளை. அப்படி என்ன வேலை வந்துச்சு? என்ன வேலை வந்துச்சு? வேர்க்க விறுவிறுக்க அத்தி நம்ம வீட்டுக்கு மறுமையா வர போறாருல அந்த பொம்பளை அவசரத்துல உள்ள உள்பாவோட கூட கட்டாம வெறுமனுக்கு சேலைய மட்டும் சுத்திக்கிட்டு வந்துருச்சு. சரி சித்தப்பா என் மாமியாக்கு எத்த தண்டி வாசல்ல போய் நிக்கிற என் மாமியா வந்துருச்சு. மருமகனே உள்ள வந்துராதீங்க, உள்ள வந்துராதீங்க. எங்க அண்ணன் சொல்லிருக்காரு உங்களுக்கு திருஷ்டிய கழிச்சிட்டு உள்ள விடணுமாம். சூடத்தை பொருத்தி வச்சு என் மாமியா சுத்துது. மருமகனே ஊரு கண்ணெல்லாம் போகட்டும். ஒரு சுத்து முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது சுத்து கிளப்புது. மருமகனே உறவு கண்ணெல்லாம் போகட்டும். இப்ப மூணாவது சுத்து சுத்த போகுது. மருமகனே நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, முண்டை கண்ணு, முள்ள கண்ணு, அந்த கண்ணு, பூதி கண்ணு, எத்து கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக. பெரிய சிவாஜி கணேசே வாடா வெண்ணெய். பெரிய அர்ஜுன் நாடகத்தில் சத்தியத்தி நடிக்கிறேன். டேய் ஏடா தாம்பரம் கீழே விழுந்துருச்சு? டேய் அப்படி வாய வைக்காத, ஒரு மாதிரி இருக்கு. டேய் அழுகாரா? அப்படியே நம்ம மைக்கிலே வை. சித்தப்பா என் மாமியா ரெண்டாவது சுத்து சுத்தி மூணாவது சுத்து சுத்த ஏண்டா ஹரிச்சந்திர ஆடத்துல சந்திரமதி கூட இப்படி நடிச்சிருக்காரா? போய் என்னடா சொல்லி தொலைடா. ரெண்டாவது சுத்து சுத்தி மூணாவது சுத்த போக. சித்தப்பா சொல்லுடா. சொல்றா வெண்ணமே சொல்றடே. ரெண்டாவது சுத்து சுத்தி மூணாவது சுத்து சுத்த போக. எப்படா முடிப்ப? சொல்றா. சித்தப்பா என்னடா சங்குமனே? மூணாவது சுத்து சுத்த போக எங்க இருந்ததே வந்துச்சோ தெரியலடா. என்னது நாயா? நான் இல்ல, சூறாவளி காத்து அடிச்ச வேகத்துல என் மாமியா வீட்டு சேலைய ஒரே உருவா உருவிட்டு போயிருச்சு. என் மாமியா கோழி கடையில தொங்குற பிராய்லர் கோழி மாதிரி வெள்ள விளையாடு மொழு மொழு நிக்குது. நல்லா இருக்குமே. இத பார்த்து அத்தி நம்ம மாமியா முழு முண்டமா நிக்குது. அத்த மானத்தை காப்பாத்தணும்னு நான் உள்ள ட்ரவுசர் ஓட்டுருக்க நினைப்புல ஏன் வெட்டிய பட்டக்குன்னு ஆத்தி மருமனுக்கு இத்த தண்டியா மனசு. நான் மாமியாளுக்கு பொத்த, மாமியா திருப்பி எனக்கு பொத்த, நான் அதுக்கு பொத்த, அது எனக்கு பொத்த, ரெண்டு முண்டையும் முண்டை மாத்த நின்ற விதி. அந்த வாரமே என்ன வாரமா போச்சு? ஒட்ட குண்டி வாரமா. இப்போது உள்ள போட்டிருக்கியா? சொல்லி முடிச்சிட்டு மறுபடியும் என்னடா உனக்கு? இனிமே மாமியா வீட்டுக்கு போனா எதையாவது புடிச்சுக்கிட்டுனாலும் போடணும். உன் மாமியா வீட்டை சொல்ற, நான் போறேன் முத. என் மாமியா நம்பர் மாட்டுத்தாடி பாத்துவும் போல இருக்க எடுத்துக்க. ஆனா என் மாமியா மட்டும் உயிரோட இருந்துச்சுன்னு வச்சுக்க, ராமதாசுக்கு தான் கட்டி வச்சிருந்து விளக்கம். அது ஓ மாமியா தான் செத்து போச்சுடா விளக்கம். இந்த தங்கராஜின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது மாமியாவை அன்பு மாமா ராமதாஸ் அவர்களுக்கு அன்பளிப்பளிக்கப்படுகிறதா. எத்தனை பேர் மாமியா கிட்ட இருக்குது? என் மாமியாக்கு 80 வயசு, அவளுக்கு 75 வயசு. என்ன உயிரோட இருக்கு? இருக்காளுங்க கழட்ட முடியல. ஆனா இன்னொரு தாழ்மையான விஷயம் கேட்டுக்கிறேன். கிழவநேரி கிராமம் பெரிய கிராமம். இங்க உட்காந்து பாக்குறவங்களுக்கு ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு விஷயம், நான் பப்புன்னு முறை கதைக்காண்டி சொல்லல, தங்கராசுன்ற முறைக்கு என் சொந்த சார்புல சொல்றேன். கல்யாணம் முடிச்ச புது ஆம்பளைங்க இருந்தீங்கன்னா மாமியாரிய 3 நாளைக்கு மேல வீட்டுக்குள்ள விட்டுறாத, குடும்பத்தை கெடுத்துருவாளுங்க. என் மாமியா அப்படித்தான் கெடுத்துட்டு போனா களவாணி முண்டை. அப்படி என்ன வேலை வந்துச்சு? 3 நாளுதான் கிழக்க இருக்கிற வாசல தூக்கி மேற்க வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அனுபவம் இருந்தாலும் ஆனா இப்படி எல்லாம் எனக்கு மாமியா தொல்லை இருக்கு. ஆனா எதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் தான். யாரு? பொண்டாட்டி. ஏன்னா அந்த ஆசைக்கு அவர் போகல ஐயா. ஏன்னா
இந்த கலியுக காலத்துல நம்ம நம்பி ஒரு 10 ரூபாய் ஒண்ணு கொடுக்க மாட்டான். ஆனா தான் சேர்த்த சொத்துக்களை 32 கிராமத்துக்கு எழுதி வச்ச புண்ணியவன். இந்த மனசெல்லாம் யாருக்கு வரப்போகுது? யாருக்கு வராது. இன்னைக்கு ஒருத்தன் வீடு கட்டிட்டா பால் காய்ச்சுக்கு ஜாமியா எடுப்பாங்க. இப்ப போய் கோயில்ல மந்திரிச்சு காலடி மண் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுதுங்க? இருந்தாலும் ஐயாவின் புகழ் மங்காது. அவரை பற்றி நாம் பாடிவிட்டு நாம் கலைப்பணியை சார்வோம். ஜெயில் மட்டும் வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ ஹலோ. இந்து மதம் பெற்றெடுக்க, இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க, கிறிஸ்துவ மதம் கல்வி தர, மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்து ராமலிங்க தேவர் என்னும் ராஜா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதரமே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா, அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா. அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா, அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா. அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா, அவர் கல்வி பயல வசதி பல செய்தவரா. தேவர் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா, அவர் கல்வி பயல வசதி பல செய்தவரா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. தேசிய உணர்வுடன் தேவரும் வாழ்ந்தாரு, அவர் ஏசிய மனிதரை தூசியாய் கண்டாரு. தேசிய உணர்வுடன் தேவரும் வாழ்ந்தாரு, ஏசிய மனிதரை தூசியாய் கண்டாரு. நம் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு, பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு. தேவர் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு, பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. சரித்திர தலைவராம் தேவரை பாருங்க, பாருங்க, சாதிய தலைவராய் மாற்றியது யாருங்க? சரித்திர தலைவராம் தேவரை பாருங்க, பாருங்க, சாதிய தலைவராய் மாற்றியது யாருங்க? தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார், அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார். தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார், அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார். தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. ஹலோ. தேவரையா புகழை பாடியதற்காக அண்ணன் முருகேசன் பூசாரி, நமது திருக்காலுடையார் பூசாரி அவர்கள் தம்பி தங்கராஜ் அவர்களுக்கு ஐயா புகழை பாடியதற்காக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி. அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு ஐயா அவருக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்து சார்பாகவும் மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து இருப்பதும் நன்றி நன்றி. ஹலோ ஹலோ. பொசுகுடியைச் சேர்ந்த கோவிந்தன் பூப்பாண்டி அவர்கள் சார்பாக தேவரையா புகழை பாடியதற்காக தம்பி தங்கராஜ் அவர்களுக்கு 250 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு ஐயாக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்ப சார்பாக மனதார்ந்த நன்றிகள் நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. சிறப்பான முறையில் அதற்கு ஹலோ. இந்த நாடகத்திற்கு சிறந்தோர் முறையில் நமது
ஹலோ செய்யாமங்கலத்தை சேர்ந்த ஹார்மோனியம் வாசிக்கும் அத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக தேவர்வரை சார்பாகவும் யாதவர் சங்க சார்பாகவும் அத்தான் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக தம்பி ஜெயராஜ் விருதங்கம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக தம்பி சரவணகுமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. அடுத்து ராமர் சீனிதாளம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. ஹலோ இன்னொரு உதாரணம், ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். அதான் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சித்தப்பா சுப்பிரமணியனும் நாடகத்தை போயிருந்தோம். அப்போ நாடக சங்கத்தில் நாங்கள் மாமா ஹரிகிருஷ்ணன் வர சொல்லிட்டு லேட் ஆகிருந்துச்சு. நாங்கள் அந்த காலாண்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 13 பேர் விறுவிறுன்னு வந்தாங்க சங்கத்துக்குள்ள, அந்த பழைய சங்கத்தில் பெரியார் சங்கத்துக்கிட்ட. அப்போ அந்த நேரம் பாருங்கள், என்னைக்கு ராமதாஸ் அத்தானுக்கு டேட்டு இருக்கோ அன்றைக்கி தான் சாமி கும்பிட்டு உள்ளே நுழைஞ்சு பார்த்தாங்க. அவருக்கு சனி ஞாயிறு கூட டேட் இல்லை. உண்மையிலேயே மேடையில் சொல்கிறேன், எங்களுக்கு நாடகமே வேணாம்னு போயிட்டாங்க. பரங்குடி பக்கத்தில் ஒரு ஊர், அதான் அவங்க வந்து ஆதி திராவிட மக்கள் தான், வேற யாரும் இல்லை. அப்போ என்னடா இந்த அளவுக்கு அத்தான் மேலே ஒரு இவ்வளவு இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டேட் இல்லாமல் சாமி வேறு எதுவும் நினைச்சா வச்சுக்கிறோம்னு போயிட்டாங்க. அது மாதிரி செய்யாமலத்தில் பிறந்து நம்ம இனத்தில் பிறந்து இந்த மாதிரி ஒரு புகழ் இருக்குன்னு எனக்கு உண்மையில் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. இப்படி ஒரு இருக்கிறது நான் எப்படி நம்மளுக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படி கண்கலங்கிருச்சு எனக்கு உண்மையிலேயே. அதோட நானும் சித்தப்பாவும் அதோட பேசிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒரு தேவர் ஐயா எடச்சூரி முருகேசன் வந்து பாடியிருக்காரு, அது நெஞ்சில் நின்ற ராகந்தேன். அதே மாதிரி அத்தான் ராமதாஸ் அவர்களும் ஐயா புகழ் பழைய பாட்டுகள் எல்லாம் அந்த மாதிரி பாடி நாடெங்கும் தமிழ்நாடெங்கும் பேரு புகழும் பெற்று அத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் நமது முக்கழுத்து சங்கத்தின் சார்பாகவும் அவருக்கு ஒவ்வொரு மாதம் ஆயுசு கொடுத்தா கூட அவர் 100 ஆயுசு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எனது சார்பாகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. இங்கே போடுங்க, இங்கே சொல்லுங்க. அங்கே பாவனாக நடிக்கும் தம்பி தங்கராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போதப்படுகின்றது. அடுத்தபடியாக எஸ் கரியாளன் ரேடியோஸ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. அவர் யாராவது வந்து பொன்னாடை போட்டு சொல்லுங்கப்பா. வாங்க யாராச்சும் ஒருத்தர் டக்குன்னு. இன்னர் பாக்ஸ் ஹலோ ஹலோ. சிறப்புமிகு கிராமமான நமது கிழவனேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வாழவந்தம்மன் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு நமது தேவர் மற்றும் யாதவர் சமுதாயம் இணைந்து நடத்தும் நாடகமாக சிறப்பான முறையில் இன்று தினம் ஹரிகிருஷ்ணன் சிங்கார கலையரங்கில் தலைமை திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் முதுகுளத்தூர் மற்றும் முன்னிலை திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் ஸ்ரீ தலைமையிலும் மற்றும் அன்பு சார்ந்த கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இவருக்கு முடியலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமணம் என்னும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பான முறையில் இங்கு உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மற்றும் சிறப்பான முறையில் நாடக உபயதாரர் திரு கே சுப்பிரமணியன் கவிதா அவர்கள் கிளவினேரி அவர்கள் உபயமாக இந்த வள்ளிதிருமண நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றும் இந்த நாடகத்தில் சிறப்பாக காத்து கொண்ட நடிகை சிகாமணிகள் எங்கள் சென்னை மதுரை கருப்பாயோனி மாண்ட கண்டெடுத்த பி முருகதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். மற்ற நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி சிறப்பான முறையில் நமது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகாமையில் இருக்கும் கொல்லங்குடி வெட்டுடியா காளி ஆத்தா கொல்லங்குடி மாவட்டம் கண்டெடுத்த ஸ்ரீ சிறப்பான முறையில் ராதாஸ்ரீ அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையா நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் நாடக கலை உலகத்தில் தனக்குத்தானே தாண்டா நிகழ்ந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய அன்பு பாசகம் மாப்பிள்ளை இன்னைக்கு வந்திருக்க நாரதர் அன்பு மாமா நாடக கலை உலகத்தில் நமது பகுதியில் வெற்றி முரசு கொட்டிய இன்னைக்கு சிறப்பான முறையில் பேரும் நாட்டு கொடுக்கும் அன்பு மாமா கோதைமங்கலம் கண்டெடுத்த கே முத்துச்சிற்பி அவர்களின் மறு எதிர் உருவம் எதிர் ஒளி அவரோட ஜெராக்ஸ் தான்
உருவத்துல இருந்து பாடல்ல இருந்து எல்லாமே வந்திருக்க ஒரு குட்டி புத்துச்சிருப்பி. அப்பேற்பட்ட முறையில் புதுகை மாநகரத்து அன்பு மாப்பிள்ளை எம்ஆர் மதுமிதன் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அந்த கழகப்படைக்க காத்து கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்திற்கு நாங்கள் என்னதான் ஆடிக்கொண்டாலும் என்னதான் பாடிக்கொண்டாலும் உங்கள் முன்னால் இங்கே சிறப்பாக 6 மணி கதை 6 மணி சக்கரவர்த்தி சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் டிஎம் சவுந்தரராஜனும் நாடக கலை உலகத்தின் டிஎம்எஸ் என்று அழைக்கக்கூடிய அன்பு மாமா ஐயா சொன்னா போல மாமாக்கு தேதி இருக்கா அப்படின்னு பார்த்து திருவிழாவை மாத்திர ஊர்கள் நிறைய இருக்கு. ராமாசுக்கு அப்பதான் தேதி இருக்கு, நம்ம ஊர் திருவிழாவை மாத்தி அன்னைக்கு வைங்கப்பா அப்படின்றாங்களா இருக்கு. அந்த அளவுக்கு மாமா அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்கார், நல்ல தொல்லை சம்பாரிச்சிருக்கார் அன்பு மாமா. நமது செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பின்பா. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. உள்ளத்தில் வைத்ததை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன், எவனோ அவனே மனிதன். உள்ளத்தில் வைத்ததை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன், எவனோ அவனே மனிதன். ஊரார் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன், உலகத்தில் கோழைகள் தலைவன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. காற்றின் நிலவா கடலில் மலையா, காற்றின் நிலவா கடலில் மலையா, பிறந்தாயாருக்கு லாபம், பிறந்தாயாருக்கு லாபம். பகையின் துணையா பசியின் உணவா இருந்தா ஊருக்கு லாபம், இருந்தா ஊருக்கு லாபம். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவிலில் ஒன்று நினைவிலில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. அருமை 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 நன்றி, நன்றி. மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்து உறுதுணையாக இங்கு விருதுகள் மிஸ் கொண்டிருக்கும் சிறப்பான முறையில் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாணவர் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை NR ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தப்பி நின்றுள்ளார்.
சிறப்பாக மிருதங்க சித்தத்தை அன்பு மாமா அவர்களுக்கு மனமா நன்றி. எப்படிங்க வாசிப்பு நரம்பு புடைக்க புடைக்க மாமா தண்ணி வடிய வடி அடிச்சிருக்காப்புல. வேர்வை தண்ணி வடிய வடிய சிறப்பான முறையில் அதற்கு அடுத்தபடியாக அதுக்கிட்ட சித்தப்ப குறைச்சாலும் கிடையாது. சிறப்பான முறையில் இங்கே வருவதற்கும் அன்பு ஆரியர் சித்தப்பன் மதுரை அழகர் கோவில் மாநகரம் அருகாமையில் இருக்கும் மீனாட்சிபுரம் 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 மீனாட்சி பூவை போட்டு அந்த ரம்ம துண்டா பிரிச்சு காட்டணும். ரம்முண்டாத்தையும் ஆள் ஓங்கி அடிப்பேன். செய்யாமங்களுக்கு பெருமை யாரு? மாமா ராமதாஸ். சோழங்குறிக்கு பெருமை இப்ப நானு. ஏனாதிக்கு பெருமை மாமா எங்க ஊருக்கு என்ன பெருமைன்னு கேளு. நீ இருக்க இல்லையே, நான் இருக்கிற ஒரு விஷயமே கிடையாதுடா. பின்ன என் ஊரை சுத்தி மொத்தம் 7 ஒயின் ஷாப்பு. எந்த ஊர்ல அதனாலதான் பெருமையா இருக்கடா. அதனால மீனாட்சிபுரம் ரம்முன்னு வச்சது. எதேதோ பெருமை பேச எதேதோ என்னமோ சொல்ல போறானா. பரவாயில்ல, அப்போ ஊர்ல பாட்டில் பொறுக்கி கூட பொழைச்சுக்கலாம் போல. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லா தோதா இருக்கு. அப்படி பூஜை மச்ச சாட்டுற இருக்கட்டும். அருமையான முறையில் மீனாட்சிபுரம் மாநகரத்தை MMS ஆடியோஸின் உரிமையாளருமாகிய சைடு குத்து சரவணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்
இடி வேஞ்சு உடிச்ச மாதிரி இருக்குது. சிறப்பான முறையில் அன்பு இரு. ஆமா அடிச்சுட்டு முண்டை தெருவில் இருக்குடா தோலை கிழிச்சு போட்டு. அப்படியா? அப்ப நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய வேணும், பாடி முடிச்சிருவோமா? அப்பன்னு ஆரம்பிச்சதே லேட்டு, அப்ப சொல்லாம இப்ப 12 மணி ஆயிடுச்சா? சித்தப்பு உக்காந்துரு சித்தப்பு. இப்ப என்ன நான் போயிடவா உள்ள? நல்லா இருக்கே நியாயம், தொழில் பண்றவங்களும் நல்லா இருக்கு. இல்லை என்ன கிராமத்துக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. 11 மணிக்கு கும்மி அடிச்சிங்க, நான் வந்ததே மிஞ்சி மிஞ்சி போனேன். என்ன ஒரு 1/2 மணி நேரம் நின்று போனப்பு, அவ்வளோதான் நின்றுப்பேன். என்ன நோட்டீஸு கூட பேர்வாதி வாசிக்கல. மேடைக்குள்ள அந்த சொல்ற ஆளு உள்ள வந்து மேடையை கூட்டி விட்டுருக்கணும். மும்போட்டு குப்பை மூலையில் அடைஞ்சு கிடந்துச்சு. பாவம் அந்த அண்ணனை கெஞ்சி கதிரி நாங்கள் கூட்ட விட்டோம். இந்த பேசுகிற ஆளு யாரும் மேடைக்கு வந்து பார்க்கறது கிடையாது. ஒரு வண்டி குப்பை இருந்துச்சு தெரியுமா? உள்ள தண்ணி எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றுனா கேட்டு அரேஞ்ச் பண்ணி வேஷம் போட்டு கும்மி ஓட்டினாங்க. பாவம் என்னை பற்றி ஆத்தாக்க நல்லா சாமி முட்டிங்க. இப்போ வந்துக்கிட்டு இதை மட்டும் ரொம்ப கௌரவமாக 12 மணி ஆச்சுன்னா எப்படி என்ன அர்த்தம்? பேசுகிற ஆள் உள்ளே வந்து மேடையை கவனிச்சிருக்கணும். என்னப்பா குப்பை இருக்கப்பா, எது நடிகர் தேவையாப்பான்னு ஒரு ஆள் உள்ளே வர்றது கிடையாது. இப்போ ஒரு டீ கொடுக்கணும்னு அது காணா, அப்போ தான் கேட்டேன். இதில் வந்துக்கிட்டு 12 மணி ஆச்சு. பெரிய சேட்டு மையன் 12 மணி ஆச்சு. நல்லா டயத்தை கீப்ப பால பாப்பாங்கிட்டு போல பேசாம தூங்கு கொஞ்ச நேரத்துக்கு. அருமையான முறையில் இந்த நேரத்திற்கு தாளபசு கூட தாளைய சுருதி கலைஞர் டான்ஸ் காரியத்துல வந்து அத்தை சரியா இருக்கு. மற்ற அந்த லூச முடிய வெளியே தெளிவு அந்த வாய்க்கு தான்டா சரியா இந்த நாள் தாளபசு கொடுக்கும் அன்பு சித்தப்பா கிளாமர் என்ற ராமரவர்கள் சீனல் தாளம். அருமையான முறையில் இந்த நாடத்திற்கு இங்கு ஒளி என்று ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது மீசல் மாடரை கண்டெடுத்த எங்க சென்றாலும் வெற்றுமசக்கூடிய நமது கரிகாலன் ஆடியோஸ். அருமையான முறை கரிகாலன் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றுகின்ற அத்தனை அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரியப்படுத்திக் மற்றும் முளைப்பாரி உபயமாக இருந்த இருளாண்டி மீனால் அன்பு சார்ந்த குடும்பத்தாருக்கு மற்றும் கிளவினேரி அவர்கள் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கிளவினேரி கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு உள்ள உங்கள் முன்னால் 6 நிமிஷம் கொண்டிருக்கும் அன்பு மாமா சிறந்த ஹார்மோனிஸ்டமாக செய்யாமக்களை கண்டெடுத்த KR ராமதாஸ் அன்பு மாமா அவர்கள் சிறப்பாக நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நாட்டியம் ஆட கதை கொடுக்கும் நடன மங்கை புதுகை மாநகர கண்டெடுத்த பிடிச்சு குத்துற பிரியாமணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. சிறுப்புக்காரி முந்தானே நனையுதேடி முல்லை சிறுப்புக்காரி முந்தானே நனையுதேடி நெல்லி விளைஞ்சிடுச்சு மேத்தான கை நடவே ஊத்து மேல ஆசாவுக்கு 102 பொண்டாட்டியும் 102 பொண்டாட்டியும் 10 முட்டை போட்டது மாவட்டத்து ராணி. அதிலே 18 பேரு 18 பேருக்கும் வயசு 26 மொத்தம் 26 கதைகள் மகராணி கதையில மகராணி பாட்டுக்குட்டி முட்டையிட்டு ஒரு குட்டி வந்ததன்னு குஞ்சு சொல்லி கேட்டு பூனை குஞ்சு வந்ததன்னு கதையில தானே இப்போ காடுது பூமி. இது மட்டும்தான் இன்னும் இருக்குது சாமி. பாபாவுக்கு பேர நன்றி நன்றி. ஆகியா நான் போயிட்டு 102 பொண்டாட்டியா எப்படி சேராச மிஞ்ச முடியாதானா 102 எனது அன்பு ஆரியர் அண்ணன் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை வருடோடும் வந்து யூடியூப் சேனலில் பதிவு செய்து கொண்டிருக்கும்
நாடக கலை உலகத்தில் சில பேர் தான் காசுக்காண்டி வருவாங்க. ஆனா எங்க அண்ணனை பொறுத்தளவு அவர் பாசத்துக்காண்டி வரக்கூடிய ஆளு, பணத்துக்காண்டி கிடையாது. அன்பான முறையில் என்னங்க ரசிகரும் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் ஒரு நடிகரை எப்படி மிகைப்படுத்தி சொல்லணுமோ அந்த அளவுக்கு சிறப்பான சொல்லக்கூடிய அன்பு ஆரியரண்ணன் நமது கண்டிலான் மாநகரம் கண்டெடுத்து எனது உடன் பிறப்பு அன்பண்ணன் தங்கப்பாண்டி அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் அதில் சிறப்பாக பணியாற்றிய எனது அன்பண்ணன் சார்பாகவும் நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்த விடுதலும். நன்றி நன்றி நன்றி. நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சு வருகிறேன். உங்கள் முன்னால் பபுனாக நடந்து கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர் திசைப்பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் சோழன்கூர் என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக்க என்பதை திரைப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு நன்றிங்கய்யா. உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போது இருக்க வேண்டும். அந்த புண்ணியவதி அழைச்சு வருகிறேன். அதனால நான் போயிட்டு எப்படி அந்த பிள்ளை அழைச்சு தெரியுமா? ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலே. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலே. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டி ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளிலோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளிலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளிலோ. மின்னலிடை கோபியரின் கண்ணத்துடன் கண்ணம் வைத்து அண்ணனை போல் லீலை செய்வார் தாளிலோ. மின்னலிடை கோபியரின் கண்ணத்துடன் கண்ணம் வைத்து மன்னனை போல் லீலை செய்வார் தாளிலோ. அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா தாளிலோ. மண்டலமே உறங்குதம்மா தாளிலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளிலோ. நாகப்படம் மீது அவன் நர்த்தனங்கள் ஆடிய பின் நாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளிலோ. நாகப்படம் மீது அவன் நர்த்தனங்கள் ஆடிய பின் நாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளிலோ. அந்த மோகனிலை கூட ஒரு யோக நிலை போல் தெரியும் யாரவனை தூங்க விட்டால் தாளிலோ. யாரவனை தூங்க விட்டால் தாளிலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியும் தூங்கிவிடும் அன்னையே துயிலெழுப்ப பாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியும் தூங்கிவிடும் அன்னையே துயிலெழுப்ப பாரீரோ. அவன் போதை முத்தம் பெறுவதற்கும் மோகனிலை காண்பதற்கும் அன்னையே கோபியரே வாரீரோ. அன்னையரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளிலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளிலோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளிலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளிலோ. ஹலோ நரியவுளவை சேர்ந்த மாப்பிள்ளை
கர்ணன் அவர்கள் சார்பாகவும் ஹலோ அடுத்தபடியாக நமது வடக்கு ஊரை சேர்ந்த மகன் அழகர்சாமி செலிவி அவர்கள் சார்பாகவும் இன்னொரு பேர் நரிவிழா சேர்ந்த மலைச்சாமி அவர்கள் சார்பாக ஐயா கண்ணன் புகழை பாடியதற்கு தம்பி தங்கராஜ் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளி வழங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. 50 வேணா 500 ரூபாய் கொடுக்கப்படாது. அடுத்தபடியாக நமது கண்ணன் புகழை பாடியதற்கு தம்பி தங்கராஜ் அவர்களுக்கு அத்தான் இல்லாடி மீனா குடும்பத்தார்கள் அவர்கள் சார்பாக 50 ரூபாய் 500 ரூபாயாக நினைச்சு அன்பளி வழங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி. நீங்கள் கண்ணன் புகழை பாடியிருக்க அன்பளிப்பிலை வாரி வழங்கி எனது அன்பு ஆரியூர் சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த மனதார்ந்த இதயம் சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதும் நன்றி நன்றி. வணக்கம்.